இந்த வருஷம் தீபாவளி மாதிரி எந்த வருஷமும் போனதில்லைங்க. அவ்வளோ கேவலமாக கொடுமையாக போயிடுச்சு. நீங்கள் தம்லைனில் பார்த்தது உண்மைதான். மனசில் அவ்வளோ வலி இருக்குது. எல்லாரும் கொண்டாடுறாங்க, நம்மளும் கொண்டாடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலை பொழுது வெடியும் போது அப்படி நான் நினைக்கல, நல்லா தான் போகும்னு நினச்சேன். பட்டு டோட்டலி அப்செட், 2 பேருமே ரொம்பவே அப்செட்டு. பட் நான் கொஞ்சம் காட்டிக்கல, அவர் நல்லாவே ரியாக்ட் பண்ணார் என்கிட்ட. என்ன பண்ணுறது, அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்குன்ற மாதிரி அவருக்கு ஒரு விதமான வழி மனசுக்குள்ளே எனக்கு ஒரு, ஆனால் 2 பேருக்கும் ஒரே ரீசன் தான். எதுக்காக நாங்கள் ஃபீல் பண்ணியிருப்போம் நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஒரு சிலர், நடிக்கிறா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோ எனக்கும் சில நேரத்தில் உண்மையாகிடுது. என்னென்னா, நான் சோஷியல் மீடியாவுக்காக சில விஷயங்கள்லாம் நடித்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது. நாங்கள் புது ட்ரெஸ் போட்டு கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ண மாதிரி அப்படி ஒரு ஆட்டிடியூட் காட்டணும் இல்லையா சோஷியல் மீடியாவில். ஸோ அதுக்காக தான் இந்த ஆக்டிங்லாம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி. டிவி ஒரு பக்கம் லாஸ் ஆன ஒரு விஷயம், ப்ளஸ் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, இந்த மாதிரி நிறைய போச்சு. இந்த வருஷம் 2025 மாதிரி ஒரு கேவலமான வருஷம் என்றைக்கும் போல். எல்லாரையும் போல் நாங்களும் காலையில் நான்வெஜ் எடுத்து சமைச்சிட்டு இட்லி சுட்டு மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு என்ன பூவை கட்டிட்டு பூவை சாமிக்கு போடக்கூட மறந்து சாமியை கும்பிட்டேன். அவ்வளோ ஒரு கொடுமை, மைண்ட் அப்செட்டு. ஸோ சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு என்னென்னா, சரி லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட வா. அப்புறங்க அவர் எவ்வளோ அப்செட்டாக இருக்காருன்னு. ஸோ அவரோட மூட் அவுட் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ காட்டிக்கல. ஆனாலும் ஈவினிங் எப்படியோ என் கூட ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு இந்த வீடியோவுக்காக நான் தான் சொன்னேன்ல, பாஸ்மதி ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரைஸில் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பிரியாணி சூப்பராக இருந்தது. அதை நான் சொல்லக்கூடாதுமா, நாங்கள் சாப்பிட்டு சொல்லணுன்றீங்க, அது எனக்கு இங்கே கேட்குது. எனிவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிட்டேன். இதுக்கிடையில் வீடியோ வேறு எடுத்துக்கிறோம். ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டால் தானே நம்மளுக்கு ரிவ்யூ கிடைக்குதோ இல்லையோ, பட் மக்கள்கிட்ட இருந்து நிறையா கிடைக்குது. இவளுக்கு என்ன யூடியூப் சேனல்லேருந்து வருமானம் வருது, அதில் ஆடுறா பாடுறான்றாங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியல, மக்கள்கிட்ட தான் கேட்குறோம். அப்படி ஒரு அமௌண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு விஷயத்தில் காலை வச்சிட்டோன்னா ரிவர்ஸ் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இப்போ போயிட்டுருக்கேனே தவிர, மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பெருசெல்லாம் இல்லைங்க. சொல்லுவாங்களே, கழுதைக்கு வாக்கப்பட்டால் பொறி சுமந்து தான் ஆகணுன்ற மாதிரி சோஷியல் மீடியாவுக்கு வாக்கப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு. அவர் ரொம்பவே அப்செட்டுன்னு சொன்னிட்டீங்களா. ஸோ பட்டாசு வெடிக்கவே வரமாட்டேன்னாரு. ஸோ வீடியோவுக்காக வாங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே நைட்டு டிஃபனுக்கு போயிட்டோம். பட் நைட்டு இன்றைக்கி டிஃபன் பண்ண முடியலை. ஸோ ரைஸு தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனிவே எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அகெயின் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.